இந்த குளத்தின் பேர் கங்காணியார் குளம். இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவாங்கரை பிரதேசத்திலே அமைந்திருக்கின்றது. இந்த குளத்தில் ஒரு விசேட அம்சம் என்னவென்று கேட்டால், குளத்துக்குள்ள ஒரு கோவில், குளத்துக்குள்ளே ஒரு விஷ்ணு கோயில் அமைந்திருக்கின்றது. வெள்ள காலத்திலே அந்த விஷ்ணு கோயிலினுடைய கோபுரம் மட்டும்தான் தெரியும். இப்போ நீர் வற்றான காலம் என்றபடியால் அந்த கோயில் முழுமையாக தெரிகின்றது. கோயில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் என்று இங்கே உள்ளவர்கள் சொன்னார்கள். குளத்தை சுற்றி ஒரு பகுதியை விட்டு மற்ற பகுதியெல்லாம் யானை வேலி போட்டிருக்கின்றார்கள். மிகவும் பாதுகாப்பாக இருந்து உங்களுடைய பொழுதை கழிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. இந்த குளத்தின் பேர் கங்காணியார் குளம். பாந்தாமலைக்கு போகின்ற பாதையில் இருக்கின்ற பெரிய முருகன் கோயிலுக்கு பின்னாலே அமைந்திருக்கின்றது. இந்த குளம் முருகன் கோயில், அந்த பெரிய முருகன் அமைந்திருக்கின்ற அந்த முருகன் கோயிலுக்கு அருகாமையால் வந்தால் இந்த குளத்தை சேரலாம். நல்ல காடுகள் இருக்கின்றது, நல்ல காட்டு பிரதேசம். இந்த குளத்துக்குள்ளே நிறைய மலைகள், குட்டி கல்லுகள், குன்றுகள் இருக்கின்றது. நிறைய குன்றுகள், மற்றது பட்ட மரங்கள் எல்லாம் இருக்கின்றது. நீங்கள் அந்த பெரிய மரங்களுக்கு கீழே இருந்து உட்கார்ந்து பொழுதை கழிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த ஆற்றிலே மீன்பிடி சங்கங்களாலும் மற்றது பிரதேச சபையாலும் இதுக்குள்ளே மீன் பிடிக்கின்றார்கள். மீன் பிடிக்கின்ற காலம் இன்னும் அடுத்த மாதம் அளவிலே இதுக்குள்ளே மீன் பிடிப்பார்கள். இந்த குளத்தை சுற்றி பார்த்தால் காடு வளைச்சி ஒரு பகுதியை விட்டு மற்ற பகுதியெல்லாம் காடு அமைந்திருக்கின்றது. ஆனால் 5 மணிக்கு முதல் இங்கே வர வேண்டும். ஏனென்றால் யானைகளின் தொல்லை இருக்கு. எனவே 5 மணிக்கு முதல் இந்த குளத்தை பார்த்து ரசித்து இந்த குளத்திலே குளிக்கக்கூடிய அளவு வசதிகள் இருக்கு. முதலைகள் எதுவுமே இல்லை. நிறைய பறவை இனங்களை பார்க்கலாம். இந்த குளத்துக்கு நீங்கள் உங்களுடைய பொழுதை கழிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இது மக்கள் வாழ்ந்ததற்குரிய ஒரு அடையாளம். இதிலே ஒரு கிணறு ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. மிகவும் பழமை வாய்ந்த கிணறு. இது ஒரு கிராமமாக இருந்திருக்கு. கோவில், கிணறு, வீடுகள் இருந்திருக்கு. அந்த பகுதிகளில் வீடுகள். இது ஒரு சின்ன ஒரு கிராமமாக 200 ஆண்டுகளுக்கு முதல் ஒரு கிராமமாக இருந்திருக்கு இந்த இடம். அதன் பின்னர் இந்த குளத்தை அண்டிய ஓரங்களிலே இந்த மக்கள் தமிழர்கள் வாழ்ந்திருக்கார்கள் என்பது கண்கூடாக தெரிகின்றது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.